டாக்டர், இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஷீ இஸ் ஆல் ரைட். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். போய் பார்க்கலாமா? ஓ எஸ், போய் பாருங்க. அம்மா, 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 எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐம் ஆல் ரைட். நீதிமன்றத்துல உன் விதி நிர்ணயிக்கப்பட போகுது. தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அவசியம் கோர்ட்டுக்கு போகணும். சரிம்மா? மிஸ் ராதா ஒரு மைனர். மிஸ்டர் ராஜா அவருடன் உடலுறவு கொண்டு தாய்மையடை செய்தார் என்பது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராதா தன்னை மணந்து கொள்ளும்படி மன்றாடியும் ராஜா மறுத்திருக்கிறார். இந்திய குற்றவியல் 420 பிரிவின்படி குற்றவாளியின் குற்றம் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. ராதாவை திருமணம் செய்து கொள்ளும்படி நீதிமன்றம் ராஜாவுக்கு ஆணையிடுகிறது. ஆர்டர், ஆர்டர். மறுத்தால் அவர் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். ராஜாவை மணப்பதோ மறுப்பதோ ராதாவின் விருப்பத்தை பொறுத்தது. அவருக்கு பிறக்கப் போகும் குழந்தை சட்டப்படி ராஜாவின் வாரிசாகும். இந்த வழக்கில் வாதியின் சார்பில் பெண்ணினத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடன் வாதாடிய திருமதி சகுந்தலா தேவியை நான் பாராட்டுகிறேன். மிஸ் ராதா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. நீங்க மிஸ்டர் ராஜாவை கல்யாணம் செய்துக்க போறீங்கல்ல? நிச்சயமா இல்ல. பின்ன ஏன் கேஸ் போட்டீங்க? என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான். நான் வரட்டுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஐ எம் வெரி சாரி. சகுந்தலா அம்மாவை பாக்கிறதுக்கு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வரேன். ஓகே. வா போலாம். அம்மா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இல்லம்மா, நீதான் ஜெயிச்ச. ராதா, உன் விதியை மாத்தி எழுதுறதுக்கு கடவுள் என்ன வச்சிருந்தாரு. ஆனா என் விதியை மாத்துறதுக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. God bless you. அம்மா, 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 சகுந்தலா அம்மா சாகிறதுக்கு முன்னால அவங்க சொத்தையெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. அவங்க ஞாபகார்த்தமா இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். எதிர்காலத்துல இது ஒரு பெரிய காலேஜ் ஆகணும். அவங்க மகள் மேகலா இதுக்கு கரஸ்பாண்டா இருக்கணும். என் பிள்ளை பிரின்சிபல் ஆகணும். இதுதான் என் லட்சியம். பெண்ணினத்துக்கு பெருமை தேடி தந்து உங்களை பாராட்டுறேன். அதே சமயத்துல இப்படி ஒரு கெட்டவரை கணவரை அடைஞ்சதுக்காக நான் வெட்கப்படுறேன். ராதா, பணத்தினர்லயும் பருவக்கோளாறுலயும் தெரியாத்தனமா உன் வாழ்க்கையோட நான் விளையாடிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன். அருணா,
இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருந்தது என் தப்புதான். உங்களோட வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி சொல்லக்கூடாது அருணா. என் விதிக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல. அவர் உன் கணவர். சந்தோஷமா வீட்டுக்கு போ. குட் பை.